ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நாளைக்கு தேதி 31/1/25, கிழமை வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், ராசி மகர ராசி, திதி துவாதசி திதி. சரியா? கார்த்தால நல்ல நேரம் 9:30 to 9லேருந்து 10:30, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 நல்ல நேரம். ராகு காலம் எப்போவுமே வெள்ளிக்கிழமை 10:30 12 ராகு காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிக காலம் 7:30 9, யமகண்டம் 3 4:30. சரியா? சந்திர ஓரை 8லேருந்து 9, சுக்கிர ஓரை 6லேருந்து 7, புதன் ஓரை 7லேருந்து 8, குரு ஓரை 10லேருந்து 11. சந்திராஷ்டம் எப்பவும் போல. நட்சத்திரம் வந்துட்டு ஆயில்யம். ஸோ ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிறவா செத்த கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. லூஸ் ஸ்டாக் பண்ணண்டா. அனாவசியம் ஒன்றும் ஆர்டியும் பேச வேண்டாம். கொஞ்சம் நல்லா பார்த்து இருந்துக்கோங்க. ஈவன் ஆஃபீஸில் போனாலும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆற்றுல இருக்கப்பட்டவா அக்கம் பக்கத்தில் சொந்தக்கார அவாட்டையெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அனாவசியமாக ரொம்ப வளர்க்கண்டா. சரியா? ஒன்று மகர ராசிக்கு வந்துட்டு நீலக்கல், இந்த ராசிக்கல்னு பார்த்தீங்களா, அது நீலக்கல் வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ மகர ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் நீலக்கல் போட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. கண்டிப்பான முறைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமாக என்னமாவது கண்டிப்பாக தெரியும். அண்ட் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் விளக்கேற்றும் பொழுது நீங்கள் ஓம் ஸ்ரீ வரலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீ வரலட்சுமியை நமக அப்படி சொல்லிக்கிட்டே நீங்கள் விளக்கேற்றுங்க. நல்லது நடக்கும் கண்டிப்பான முறையில். அதாவது ஏதாவது ஒரு மாற்றமோ பணவரவு, ஐஸ்வர்யம் தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போது பணவரவு கண்டிப்பாக வரலட்சுமியை கொண்டு வந்து கொடுப்பா ஆற்றுல. வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள். ஸோ ஓவராலாக பார்த்தா நாளைக்கு சித்த யோகம், மரண யோகம் கிடையாது. நீங்கள் தாராளமாக நல்ல காரியங்கள், யமகண்டம் அந்த ராவகாலம் அதை பொறுத்து நீங்கள் தாராளமாக நல்ல காரியங்கள் பேசலாம். எங்கேயாவது போகணுன்னா தாராளமாக போய்க்கலாம். ஸோ எல்லோரும் நல்லா இருங்கோ, கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக இருங்கோ. நாளைக்கு எல்லாருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். சரியா?